ஓம் சாந்தி. 10/1/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு ஞானம் யோகத்தின் டானிக் கொடுத்து மிக சிறந்த உபசரிப்பு செய்கிறார். எனவே எப்பொழுதும் குஷியுடன் இருங்கள். மேலும் ஸ்ரீமத் படி அனைவரையும் உபசரித்து கொண்டே இருங்கள். பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த ஞானம் யோகத்தினுடைய சத்தான உணவு கொடுக்குறேன். இதுதான் மிக சிறந்த உபசரிப்பு செய்கிறாரு பாபா. எனவே எப்பொழுதுமே குஷியாக இருங்க. ஸ்ரீமதப்படி அனைவரையும் உபசரித்து கொண்டே இருங்கள். கேள்வி: இந்த சங்கம யுகத்தில் அனைத்தையும் விட விலை மதிக்க தகுந்த பொருள் என்ன? அதனை பாதுகாக்க வேண்டும். பதில்: இந்த சர்வ உத்தம பிராமண குலத்தில் உங்களுடைய இந்த வாழ்க்கைதான் மிகவும் விலை மதிக்க தகுந்ததாக உள்ளது. ஆகையால் ஷரீரத்தை அவசியம் பாதுகாக்க வேண்டும். இந்த சரீரம் மண்ணால் ஆக்கப்பட்ட பொம்மை. இது அழிந்து விடட்டும் என்பதெல்லாம் கிடையாது. இதை வாழும் வரை நாம் பாதுகாக்க வேண்டும். தந்தை சொல்கிறாங்க, இந்த சர்வ உத்தமமான பிராமண குலத்தில் இந்த பிராமண வாழ்க்கையே விலை மதிக்க தகுந்த வாழ்க்கை தான். சரீரம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அதனால் சரீரத்தை நம்ம அவசியம் பாதுகாக்க வேண்டும். இந்த சரீரம் மண்ணால் ஆக்கப்பட்ட பொம்மை தான். இது இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கிடையாது. இதை நம்ம வாழும் வரைக்கும் பாதுகாக்க தான் செய்யணும் அப்படின்னு தந்தை சொல்லிகிட்ருக்காங்க. ஒருவருக்கு நோய் ஏற்பட்டால் அதனால் கஷ்டப்படக்கூடாது. அவருக்கு சொல்லுங்கள், நீங்கள் சிவத்தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று. எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு பாவங்கள் அழிந்து கொண்டே செல்லும். அவருக்கு சேவை செய்ய வேண்டும். வாழ்ந்து கொண்டே இருக்கட்டும். சிவத்தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கட்டும். யாருக்காவது நோய் வந்தால் கூட நம்ம அதை பார்த்து கஷ்டப்படக்கூடாது. அவங்களுக்கு பாபாவனுடைய அறிமுகத்தை கொடுத்து, பாபாவை நீங்கள் நினைவு செய்யுங்க, சிவத்தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். மற்றபடி பாபாவை நினைவு செய்தால் தான் பாவங்கள் அழிந்து கொண்டே செல்லும். அவருக்கு நம்ம இப்படிலாம் சேவை செய்யணும். அவங்களும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கட்டும், சிவத்தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கட்டும் அப்படிங்கிற சுபபாவனை வச்சுக்கிட்டே இருக்கணும். மற்றபடி நம்ம நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கவலைப்படக்கூடாது. ஓம் சாந்தி. ஞானத்தின் 3வது கண் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஞானத்தின் 3வது கண் தந்தையை தவிர யாரும் கொடுக்க முடியாது. இப்பொழுது ஞானத்தின் 3வது கண் கிடைத்துள்ளது. இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை நமக்கு ஞானத்தினுடைய 3வது கண் கொடுக்குறாரு. இந்த 3வது கண் தந்தையை தவிர யாருமே நமக்கு தர முடியாது. ஆகையால் இந்த பழைய உலகம் மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத இந்த 3வது கண் கொண்டு தான் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. பாவம், இந்த உலகில் உள்ள மனிதர்களுக்கு யார் இந்த உலகை மாற்றுவார், எப்படி மாற்றுவார் என்பதெல்லாம் தெரிவதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு 3வது கண் இல்லை. குழந்தைகளுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்துள்ளது. இதன் மூலம் உலகத்தின் முதல் இடை கடைசி தெரிந்துவிட்டீர்கள். இந்த ஞானத்தினுடைய 3வது கண் தான் முக்கியமானது. இதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் ஞானத்தின் சாக்ரின். சாக்ரினின் ஒரு துளி எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. ஞானத்தின் ஒரு வார்த்தை மன்மனா பவ ஆகும். இந்த வார்த்தையும் கூட எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. இந்த சாக்ரின் ஒரு துளி போட்டாலே போதும், அவ்வளோ இனிமையாக இருக்கும். அதுபோல் நமக்கு இந்த ஞானத்தினுடைய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா மன்மனா பவ. அதுவே எவ்வளோ இனிமையாக இருக்கிறது அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தை சாந்திதாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் வழி சொல்லி கொண்டே இருக்கிறார். தந்தை வந்திருப்பதே குழந்தைகளுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பதற்காக. எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். குஷியை போன்று டானிக்கு எதுவும் இல்லை என்று சொல்லவும் பட்டுள்ளது. குஷி போன்று டானிக்கு எதுவும் இல்லை.
அதாவது வாழ்க்கையில் மகிழ்ச்சி தான் முக்கியமானது. அது உணவு சாப்பிட்ற மாதிரி, சத்தான உணவு சாப்பிட்ற மாதிரி. அந்த மாதிரியான டானிக் வேறு எதுவுமே இல்லை. குஷியை போன்ற டானிக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் எப்பொழுதும் குஷியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த குஷி என்பது சத்தானதாக அமைகிறது. 21 ஜென்மத்திற்கு ஆனந்தமாக இருப்பதற்குரிய மிக சிறந்த டானிக்கும் இதுவே ஆகும். மகிழ்ச்சி தான் 21 ஜென்மத்திற்கு நம்மளை மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வைப்பதற்குரிய டானிக் அப்படின்னு சொல்கிறாங்க தந்தை. இந்த டானிக்கை ஒருவருக்கொருவர் எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கவும். குழந்தைகள் ஸ்ரீமத் படி அனைவரையும் ஆன்மீக உபசரிப்பு செய்கிறீர்கள். பிறருக்கு பாபாவின் அறிமுகம் கொடுப்பது என்பது உண்மையிலும் உண்மையான நலம் விசாரிப்பதாகும். மற்றவங்கள நம்ம நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். பொதுவாக பார்க்குறவங்கள தந்தை சொல்கிறாங்க, இப்போ நம்ம ஆன்மீகத்தில் பாபா குழந்தைகள் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுத்துடணும். புதுசாக இருக்கிறவங்களுக்கு தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுப்பது தான் நலம் விசாரிப்பது அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. இனிமையான குழந்தைகளுக்கு தெரிகிறது எல்லையற்ற தந்தை மூலம் நமக்கு ஜீவன் முக்தியின் பரிசு கிடைக்கிறது என்பது. சத்தியுகத்தில் பாரதம் ஜீவன் முக்தியில் இருந்தது, பாவனமாக தூய்மையாக இருந்தது. தந்தை மிகவும் பெரிய உயர்ந்த டானிக் கொடுக்கிறார். இதனால்தான் அதீந்திரிய சுகம் கோபியர்களிடம் கேட்க வேண்டும் என்று புகழ் பாடப்பட்டுள்ளது. அதாவது தந்தை இந்த சமயத்தில் நமக்கு உயர்ந்த டானிக், சத்தான உணவு தான். அது என்னன்னா மகிழ்ச்சி. இதை கொண்டு நம்ம அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்கிறோம். நம்மளை தான் கோபியர்கள்னு சொல்கிறது. அதனால தான் உலகத்தில் சாஸ்திரத்தில் கூட அந்த அதீந்திரிய சுகம்னா என்ன அப்படின்னு கோபியர்களிடம் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த ஞானம் யோகம் முதல் தரமான அதிசயமான டானிக் ஆகும். இந்த டானிக் ஒரு ஆன்மீக சர்ஜனிடம்தான் உள்ளது. வேறு யாருக்கும் இந்த டானிக் பற்றி தெரியவும் தெரியாது. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்காக உள்ளங்கையில் பரிசு எடுத்து வந்துள்ளேன் என தந்தை சொல்லுகிறார். முக்தி ஜீவன் முக்திக்குரிய பரிசு என்னிடம்தான் இருக்கிறது. கல்பமாக நான் உங்களுக்கு பரிசு கொடுக்கிறேன். பிறகு ராவணன் அதனை அபகரித்து விடுகிறான். இப்பொழுது குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷியின் அளவு ஏற வேண்டும். இறைமான வாழ்க்கை என்பது சிறந்த வாழ்க்கையாகும். தந்தை குழந்தைகளுக்கு எவ்வளவு சுலபமாக வழியை கொடுக்கிறார். குடும்பத்தில் இருந்தாலும் தாமரை மலருக்கு சமமாக இருங்கள். தொழில்கள் முதலியவை செய்தாலும் என்னை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருங்கள். எப்படி காதலன் காதலிகள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒருவருக்கொருவர் நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள். அவள் இவருடைய காதலியாக, இவர் அவளுடைய காதலனாக இருக்கின்றனர். இங்கேயோ அந்த விஷயம் இல்லை. இங்கேயோ நீங்கள் அனைவரும் ஒரு காதலனுக்கு பிறவிகளாக காதலிகளாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா ஒருபொழுதும் உங்களுக்கு காதலியாக ஆவது கிடையாது. அது பொதுவாக உலகத்தில் நாயகன் நாயகிகள் இருந்தாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நாம் எல்லாருமே பிறவிகளாக இறைவனை நம்ம நினைவு செய்துட்டு வந்தோம். அந்த இறைவனுக்கு நாம் அனைவருமே காதலிகளாக இருக்கிறோம். பாபா காதலனாக இருக்கிறாரு. மற்றபடி அவர் ஒருபொழுதும் காதலியாக இருப்பதில்லையா. இந்த சமயத்தில் பாபா சர்வ சக்திவானாக இருக்கிறார். நாளுக்கு நாள் மாயாவும் சர்வ சக்திவானாக தமோ பிரதானமாக ஆகிக்கொண்டே செல்கிறது. ஆகையினால் இப்பொழுது தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். இந்த படிப்பில் முக்கியமானது நினைவுதான். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை அன்போடும் சிநேகத்தோடும் நினைவு செய்ய வேண்டும். இப்பொழுது தந்தை மீண்டும் சொல்லுகிறார், குழந்தைகளே, சாந்திதாமம் சுகதாமம் நினைவு செய்து கொண்டே இருங்கள். இப்பொழுது சங்கம யுகம். படகோட்டி உங்களை இந்த கரையிலிருந்து அந்த கரையோரம் அழைத்து செல்கிறார். படகு ஒன்று மட்டுமில்லை, முழு உலகம் ஒரு பெரிய கப்பலாக உள்ளது. அதனை கரை சேர்த்து கொண்டு இருக்கின்றார் தந்தை. இனிமையான குழந்தைகளே,
எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் உங்களுக்கு? குஷியோ குஷி இருக்கிறது. எல்லையற்ற தந்தை நமக்கு படிப்பித்து கொண்டு இருக்கிறார். ஆகா, இந்த படிப்பு ஒருபொழுதும் நாம் கேட்டதில்லை, படித்ததும் இல்லை. இதை போல நம்ம நினைவு செய்து குஷியோ குஷியில இருக்கணும் அப்படின்னு தந்தை சொல்றார். இந்த மாதிரியான படிப்பை நம்ம வேற எங்கேயும் கேட்டதும் கிடையாது, படித்ததும் கிடையாது. பகவான் வாக்கு ஆன்மீக குழந்தைகளுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் என்பது. எனவே முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும், தாரணையும் செய்ய வேண்டும். தனக்குத்தானே பார்க்க வேண்டும். நான் உயர்ந்த நிலையில் இருக்கின்றேனா, மத்தியமாக இருக்கின்றேனா, அல்லது தாழ்ந்த நிலையில் இருக்கின்றேனா, ஆன்மீக சேவை செய்கின்றேனா, இதெல்லாம் நமக்குள்ளே நாம பார்த்து கொள்ளணும் அப்படின்னு தந்தை இன்னைக்கு முரளியில் சொல்லிட்டு இருக்காங்க. ஏனென்றால் குழந்தைகளே, சேவாதாரி ஆகுங்கள், பாபாவை பின்பற்றுங்கள் என தந்தை கூறியுள்ளார். சேவாதாரியாகவும் ஆகணும், தந்தையை நம்ம பின்பற்றணும். சேவைக்காகவே நானும் வந்துள்ளேன், தினமும் சேவை செய்கின்றேன், ஆகையினால்தான் இந்த ரதத்தை எடுத்துள்ளேன். தந்தை கூட இந்த சங்கமிகம் முழுவதுமே சேவைக்காகவே ஆஜராயிருக்காரு. தினந்தோறும் நமக்கு இந்த ரதத்துல வந்து சேவை செய்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ரதத்தையும் அதுக்காக தான் எடுத்திருக்கிறேன், சேவை செய்யறதுக்காகத்தான் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. இவருடைய ரதத்திற்கு நோய் வந்துவிட்டால் நான் இவருக்குள் அமர்ந்து முரளியை எழுதுகின்றேன். வாயினால் சொல்ல முடியவில்லை என்றால் நான் எழுதி விடுகின்றேன். குழந்தைகளுக்கு முரளி தவறிவிடக்கூடாது என்பதற்காக. ஆக நானும் சேவையில் இருக்கின்றேன் அல்லவா? தந்தை பிரம்மா ரதத்தை எடுத்திருக்கிறதே சேவைக்காக தான் சொல்றாரு. அப்போ முரளி சொல்றதுக்கு சில நேரங்களில் நோய்வாய்ப்பட்டாலும் எழுதுவாராம் முரளி. ஏன்னா டெய்லி குழந்தைகளுக்கு முரளி கிடைச்சே ஆகணும், குழந்தைகள் அதை தவற விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்பொழுதுமே சேவையில் இருக்கக்கூடியவர் சிவத்தந்தை. இதுதான் ஆன்மீக சேவையாகும். எனவே நீங்களும் கூட பாபாவின் சேவையில் ஈடுபட்டு கொண்டே இருங்கள். இறை தந்தையின் சேவையிலேயே இருங்கள். ஆன் காட்லி சர்வீஸ். யார் நன்றாக முயற்சி செய்கிறார்களோ, சேவை செய்கிறார்களோ, அவர்கள் மகாவீரர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு ஆன்மீக ட்ரில் கற்றுத் தருகின்றார். ஒருவரிடம் பேசும் பொழுது முதலில் தன்னை ஆத்மா என்று உணருங்கள். நான் ஆத்மா, இந்த சகோதரனிடம் பேசுகின்றேன் என உணருங்கள். ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இப்பொழுது ஞானத்தின் 3வது கண் கிடைத்துள்ளது. அந்த கண்கள் கொண்டுதான் தன்னுடைய சகோதரனை பார்க்க வேண்டும். சகோதரர் சகோதரர்களாக பார்ப்பதினால் கர்ம இந்திரியங்கள் சஞ்சலமடையாது. ராஜ்ய பாக்கியம் அடைய வேண்டுமென்றால், உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக வேண்டுமென்றால் இந்த உழைப்பை அவசியம் செய்யுங்கள். சகோதர சகோதரனாக உணர்ந்து அனைவருக்கும் ஞானம் கொடுங்கள். பிறகு இந்த பழக்கத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையிலும் உண்மையான சகோதரர்களாக இருக்கிறீர்கள். நீங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையிலும் உண்மையான சகோதரர்கள் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. தந்தையும் மேலிருந்து வந்துள்ளார், நீங்களும் மேலிருந்து வந்துள்ளீர்கள். தந்தை குழந்தைகளோடு தான் சேவை செய்து கொண்டிருக்கிறார். சேவை செய்வதற்கு உண்டான தைரியத்தையும் கொடுக்கிறார் குழந்தைகளுக்கு. தைரியம் குழந்தைகளுடையது, உதவி பாபாவினுடையது. இதனை பிராக்டிஸ் செய்ய வேண்டும். இப்பொழுது வீட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும். ஆகையால் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். அதாவது முதலில் தன்னை ஆத்மா என உணர்ந்து பிறகு சகோதரர்களுக்கு புரிய வைக்கவும். அப்பொழுது நன்றாக அம்பு பாயும். இந்த கூர்மையை நிரப்பிக் கொள்ள வேண்டும். முயற்சி செய்யும் போதுதான் உயர்ந்த பதவி பெறுவீர்கள். சும்மாவே இருந்தோம்னா உயர்ந்த பதவி பெற முடியாது. அதனால முயற்சி செய்யணும். ஆத்மான் பார்க்கறதுக்கு, ஆத்மான் உணர்றதுக்கு, இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணணும். அப்பதான் பிறருக்கு நம்ம ஞானம் சொல்லும்போது அவங்களுக்கு அம்பு போல பாயும் அப்படின்னு சொல்றாங்க தந்தை. அதே நேரத்தில் நமக்குள்ள கூர்மை கூட, ஷார்ப்னஸ் கூட வந்துகிட்டே இருக்கும். இதில் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். ஒருவர் தலைகீழாக பேசும்போது நீங்கள் அமைதியாக இருங்கள். இதில் நிறைய சகிச்சுக்கிட வேண்டியது இருக்கு அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய விஷயத்துல தடைகள் வரதான் செய்யும்.
ஆனால் நம்முடைய நோக்கம் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்று, அதனால எல்லாத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். அதாவது ஒருத்தர் தலைகீழாக பேசுனாங்க அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருந்துருங்க. நீங்கள் அமைதியாகி விட்டால் மற்றவர் என்ன செய்ய முடியும்? இரு கை தட்டினால்தான் ஓசை ஏற்படும். ஒருவர் பேசும்போது மற்றவர் அமைதியாக இருந்தால் பேசக்கூடியவரும் அமைதியாகி விடுவார். கையோடு கை தட்டினால்தான் ஓசை ஏற்படும். குழந்தைகள் ஒருவர் மற்றவருக்கு நன்மை செய்ய வேண்டும். குழந்தைகளே, எப்பொழுதும் குஷியாக இருக்க வேண்டுமா? மன்மனா பவ என்கிற நிலையில் இருங்கள் என பாபா கூறுகின்றார். மன்மனா பவ அப்படிங்கிற நிலையில் இருந்தாலே நம்ம எப்பொழுதுமே குஷியாக இருக்க முடியும். குழந்தைகள் ஆன்மீக யாத்திரையில் இருப்பதற்குரிய பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். மனிதர்களோடு பேசும்போது அவர்கள் வாயை பார்க்கிறார்கள். நீங்களோ ஆத்மா என உணர்ந்து பேசுகிறீர்கள். ஆத்மாவை பார்க்க வேண்டும். சரீரத்தின் மூலம் ஞானம் கொடுத்தாலும் சரீரத்தின் உணர்வை நீக்க வேண்டும். தந்தையும் சொல்கிறார், நான் ஆத்மாக்களை பார்க்கின்றேன். ஆத்மாக்களும் சொல்கிறீர்கள், பரமாத்மா தந்தையை பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று. அவரிடமிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். இதற்குத்தான் ஆன்மீக ஞானத்தின் கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தந்தையும் ஆத்மாவை பார்த்து ஞானத்தை கொடுக்குறாரு, நாமளும் பரமாத்மா கிட்ட இருந்து அந்த ஞானத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவரை நம்ம ஆத்மா உணர்வுல இருந்து பார்க்குறோம். இதுக்கு பேர் தான் ஆன்மீக ஞானத்தின் கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொல்லப்படுது. இது கடைசி காலமாக இருக்கிறது. ஆகையால் தந்தை சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு சத்கதி ஏற்பட்டுவிடும். நினைவு யாத்திரையின் மூலம் கால்கள் உறுதியாகிவிடும். புத்திங்கிற கால் உறுதியாக இருக்கும். இந்த ஆத்ம அபிமானி ஆகுவதற்குரிய கல்வி ஒரு தடவை தான் குழந்தைகளுக்கு கிடைக்கின்றது. எவ்வளவு அதிசயமான ஞானம்! தந்தையும் அதிசயமானவர், தந்தையின் ஞானமும் அதிசயமானது. ஒருபொழுதும் யாரும் இவ்வாறு கூற முடியாது, இப்பொழுது திரும்ப செல்ல வேண்டும் என்று. வீட்டுக்கு செல்லணும் திரும்ப அப்படிங்கிற வார்த்தையை யாரும் சொல்ல முடியாதான். ஏன்னா தெரிஞ்சாதானே சொல்லுவாங்க. வீட்டுக்கு உண்டான வழியும் தெரியாது, போகலாம் கிளம்புங்க அப்படின்னும் சொல்ல முடியாது. தந்தையை தவிர யாரும் இந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆகையால் இனிமையான குழந்தைகளே, இந்த பயிற்சி செய்யுங்கள் என தந்தை கூறுகிறார். தன்னை ஆத்மா என உணர்ந்து ஞானம் கொடுங்கள். மூன்றாவது கண் கொண்டு சகோதரர்களை பார்க்க வேண்டும். இதுதான் பெரிய உழைப்பு ஆகும். தன்னை ஆத்மான்னு உணர்ந்து எதிரில் இருக்கிறவங்களையும் சகோதரன் அப்படின்னு புரிந்து சகோதரர்களாகவே பார்க்கணும். அவங்களுக்கு நான் சகோதரர்களுக்கு ஞானம் கொடுக்குறேன் அப்படி நினச்சிட்டு ஞானம் கொடுக்கணும். இதுதான் பெரிய உழைப்பே நமக்கு இருக்குது அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு வரிசை கிரமமாக முயற்சிக்கு ஏற்றாற்போல் தாய் தந்தையினுடைய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கிய சாராம்சம். முதல் பாயிண்ட், நான் உயர்ந்த நிலையில் இருக்கின்றேனா, மத்திய நிலையில் இருக்கின்றேனா அல்லது தாழ்ந்த நிலையில் இருக்கின்றேனா? நான் உயர்ந்த பதவி பெறுவதற்கு தகுதியுள்ளவனாக இருக்கின்றேனா? நான் ஆன்மீக சேவை செய்கிறேனா? தன்னை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியெல்லாம் நமக்குள்ளே கேட்டு நம்மளை நாமளே பார்த்து கொள்ளணும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. இன்றைக்கி கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களில் இரண்டாவது பாயிண்ட்டு, மூன்றாவது கண் மூலம் ஆத்மா சகோதரர்களை பாருங்கள். சகோதரன் என புரிந்து அனைவருக்கும் ஞானம் கொடுங்கள். ஆன்மீக மனநிலையில் இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் கர்ம இந்திரியங்கள் சஞ்சலமடையாது. வரதானம். பிரம்மா பாபாவிற்கு சமமாக மகா தியாகத்தின் மூலம் மகா பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய பரிஸ்தா நிலையிலிருந்து விஸ்வ மகாராஜா ஆகுங்கள். யார் பிரம்மா பாபாவின் ஒவ்வொரு செயல் என்ற அடியின் பின்னால் அடி எடுத்து வைக்கிறார்களோ,
யார் தனது மனம் புத்தி சம்ஸ்காரத்தை சதா தந்தையிடம் அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் பரிஸ்தா நிலையிலிருந்து உலக மகாராஜன் ஆவதற்குரிய வரதானம் பிராப்தியாக கிடைக்கிறது. பிரம்மா பாபா இந்த மகா தியாகத்தின் மூலம் மகான் பாக்கியத்தை அடைந்தார். அதாவது நம்பர் 1 சம்பூர்ண ஃபரிஸ்தா மற்றும் நம்பர் 1 உலக மகாராஜன் ஆனார். இவ்வாறு தந்தையை பின்பற்றக்கூடிய குழந்தைகளும் கூட மகா தியாகி அல்லது சர்வஸ்வ தியாகியாக இருப்பார்கள். சம்ஸ்காரத்திலும் கூட விகாரத்தின் வம்சத்தை தியாகம் செய்வார்கள். சம்ஸ்காரத்திலும் கூட விகாரத்தின் வம்சத்தை தியாகம் செய்வார்கள். வெளியிலையும் விகாரத்தினுடைய விஷயம் தெரியாது, உள்ள சம்ஸ்காரத்தில் கூட அவங்க விகாரத்தினுடைய வம்சத்தை தியாகம் செய்திருப்பாங்க. அவங்க தான் பரிஸ்தா நிலையிலிருந்து உலக மகாராஜன் ஆக முடியும். ஸ்லோகன்: இப்பொழுது அனைத்து ஆதாரங்களும் துண்டிக்கப்பட இருக்கிறது. ஆகையால் ஒரு தந்தையை தனது ஆதாரமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இன்று அவ்வக்த சமிக்கை: முழு இயற்கையையும் மாற்ற வேண்டும். தமோகுண சம்ஸ்காரம் உடைய ஆத்மாக்களின் தமோகுண வைப்ரேஷன்ஸையும் மாற்ற வேண்டும் மற்றும் தன்னையும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த ஆத்மாக்களுக்கும் சகயோகம் கொடுக்க வேண்டும். இந்த விஷால காரியத்திற்கு மனதை சுப பாவனை நிறைந்த சக்திசாலி ஆக்குங்கள். அதாவது நிறைய சேவை நமக்கு இருக்குது. முழு உலகத்தையும் மாற்றணும், முழு இயற்கையும் மாற்றணும், தமோகுண சம்ஸ்காரம் மற்றும் ஆத்மாக்களுடைய தமோகுண வைப்ரேஷன்ஸையும் மாற்றணும், நம்மளையும் அதே சமயத்தில் அந்த சூழ்நிலையிலிருந்து பாதுகாத்து கொள்ளணும், மற்றவர்களுக்கும் சகயோகம் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய மனநிலையை எப்பொழுதுமே மனதை சுப பாவனையில் நிரம்பி சக்திசாலியாக வைத்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த மாதிரியான சேவையை நம்ம செய்ய முடியும் அப்படின்னு தந்தை இன்னைக்கு செய்கை காட்டிகிட்டு இருக்கிறாரு. நல்லது. ஓம் சாந்தி. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. ஆயிரம் கனவுகளை கண்களிலே, ஆயிரம் கனவுகளை கண்களிலே ஏந்தியே நாங்கள் ஆடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே
எங்கள் வான் மீதிலே ஞான துளியாக பனியாக விழுகின்றதே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே. சதா குஷி என்றோ